செயின்ட் ஃபிடேலிஸ் 1577ல ஜெர்மனில பிறந்திருக்காரு. ரேபர்க் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்றிருக்காரு. அதே பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு சட்டம் பயின்று வழக்கறிஞரா பணியாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்துல ஏழை மக்கள் பணம் இல்லாம தங்களுடைய வழக்குகளை முடிக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த ஏழை மக்களுக்காக இலவசமா வழக்காடி அவங்களுடைய வழக்குகளை முடிச்சு வச்சிருக்காரு ஃபிடேலிஸ். இதனால ஏழைகளின் வழக்கறிஞர் அப்படின்னு ஃபிடேலிஸ் அழைக்கப்பட்டிருக்காரு. ஃபிடேலிஸ் வழக்கறிஞரா பணியாற்றுறப்பவே இறையழைத்தல உணர்ந்திருக்காரு. கப்புச்சின் துறவர சபையில சேர்ந்து துறவியா வாழ முடிவு செஞ்சிருக்காரு. வழக்கறிஞரா பணியாற்றினவர் அப்படிங்கிற எந்த தலைக்கணமும் இல்லாம துறவர வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல கால்வினிசம் மற்றும் ஸ்விங்கலினிசம் அப்படிங்கிற ரெண்டு தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கு. முன் விதிப்படியே எல்லாம் நடக்கும், அதாவது யார் யார் விண்ணகத்துக்கு போவார்கள், யார் யார் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு முன்கூட்டியே முடிவு செய்யப்படும் அப்படின்னு கால்வினிசம் போதிச்சிருக்கு. கூடவே திருமுழுக்கு மற்றும் திவ்ய நற்கரணை மட்டுமே திருவருட்சாதனங்கள் அப்படின்னு போதிச்சிருக்கு. இந்த ரெண்டு தப்பறை கொள்கைகளையும் ஃபிடேலிஸ் கடுமையா எதிர்த்திருக்காரு. இதனால இந்த தப்பறை கொள்கைகளை ஆதரிச்சவங்க இவருக்கு எதிராக சதிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியா 1622ல ஃபிடேலிஸ கொலை செஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 24 செயின்ட் ஃபிடேலிஸ் ஃபீஸ்ட் டே.